நண்பர்களுக்கு வணக்கம். ஈர்ப்பு விதியின் இரண்டாவது வீடியோ இதுவாகும். என்னுடைய முதலாவது வீடியோவில் ஈர்ப்பு விதி தொடர்பாகவும் அதனை பயன்படுத்தும் முறை தொடர்பாகவும் ஓரளவு பார்த்திருந்தோம். இந்த வீடியோவில் அதன் மிகுதி பகுதியை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் நீங்கள்தான். உலகத்திலுள்ள மற்ற எதனையும் விட ஆற்றல் மிக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. இந்த சக்தி நம் எண்ணங்கள் மூலம் வெளிப்படுகின்றது. ஒத்தவை தன்னை ஒத்தவற்றை கவர்ந்தெழுக்கும் என்று நீங்கள் எப்போதோ படித்திருப்பீர்கள். அதுதான் இங்கேயும் வேலை செய்கின்றது. ஒத்தவை தன்னை ஒத்தவற்றை கவர்ந்தெழுக்கும் என்று ஈர்ப்பு விதியும் சொல்கின்றது. இதனால்தான் நாங்கள் ஓர் எண்ணத்தை எண்ணும்போது அதனை ஒத்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆமெனில் அதுதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் எண்ணிய ஓர் எண்ணத்துடன் சம்பந்தப்பட்ட அல்லது அதே அலைவரிசையில் உள்ள எண்ணங்கள் தொடர்ந்து வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவ்வாறு நீங்கள் ஒருபோதும் அவதானிக்கவில்லை எனின் இப்போது ஒரு எண்ணத்தை எண்ணுங்கள். ஏதாவது ஒன்றை நினையுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை நினையுங்கள். உடனே உங்களுக்கு அவரை பற்றி பல எண்ணங்கள் படையெடுத்து வரும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அதற்கு காரணம் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி உடனே களத்தில் இறங்கி அவரை பற்றி, அதாவது நீங்கள் அவரை பற்றி நினைத்தவுடன் அவரை பற்றிய வேறு பல எண்ணங்களை உங்களுக்கு தந்தது. நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலைக்கு காரணம் நீங்கள் இதுவரை காலமும் சிந்தித்த எண்ணங்கள்தான். அதனைத்தான் இந்த நிமிடம் வரை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் அனுபவிக்கப் போவதும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அமையும். நம்முடைய எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பயணம் செய்யும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஓர் எண்ணத்தை மறுபடி தொடர்ந்து நினைத்து வந்தால் அது நிஜ உலகில் ஒரு வடிவமாக மாறும். அது எம்மை வந்து அடையும். எண்ணங்கள் காந்த சக்தி உடையவை. நாம் எண்ணும் எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுகின்றது. அவை அதே அலைவரிசையில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் காந்தமென மீண்டும் கவர்ந்தெழுத்து கொண்டு வருகின்றது. உதாரணமாக, தொலைக்காட்சி நிலையத்தில் ஒளிபரப்பு கோபுரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்புகின்றார்கள் என்று எமக்கு தெரியும். அவை எம்முடைய தொலைக்காட்சியில் படங்களாக எமக்கு காட்டப்படுகின்றது. ஆனால் நமக்கு அது எப்படி இயங்குகிறது என்பது எப்போதும் தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு படக்காட்சியை பார்க்க குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதே போன்றுதான் நாங்களும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம். எங்களுடைய எண்ணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலைவரிசையில் பயணிக்கின்றது. அவை இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கின்றது. அவை எதிரொலித்து அது பின்னர் நமக்கு எங்களுடைய அனுபவங்களாக மீண்டும் எங்களிடம் திரும்பி வருகிறது. அதுதான் ஈர்ப்பு விதியினுடைய சக்தி. இந்த ஈர்ப்பு விதி எப்போதும் பாராபட்சம் பார்ப்பதில்லை. அதற்கு நல்லது எது கெட்டது எது என்ற எந்த பாகுபாடுகளும் தெரியாது. அது எம் எண்ணங்களை பெற்று அவற்றை எமக்கு வாழ்வியல் அனுபவங்களாக திருப்பித் தருகின்றது. அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் தீய எண்ணமாக இருந்தாலும் நாங்கள் நினைத்தவுடன் ஈர்ப்பு விதி எங்களுக்கு அதனை நாங்கள் விரும்பும் அனுபவமாக மீண்டும் தருகிறது. நீங்கள் சிந்திக்கும் முறையை வைத்து ஈர்ப்பு விதி தன் வேலையை எப்போதும் காட்டும். அதாவது நீங்கள் சிந்திக்கும் போது இல்லை, வேண்டாம் போன்ற எதிர்மறை வார்த்தைகளை ஒருபோதும் எண்ணக்கூடாது. நாங்கள் அவ்வாறு எண்ணினால் ஈர்ப்பு விதி எப்படி எடுக்கும் என்பதை இந்த உதாரணத்தினூடாக பார்க்கலாம். உதாரணமாக, எனக்கு மோசமான உணவு வேண்டாம் என்று நாங்கள் எண்ணினால் எனக்கு மோசமான உணவு வேண்டும் என்று ஈர்ப்பு விதி எடுத்துக்கொள்ளும். அப்போது எனக்கு மோசமான உணவுகளை அது எப்போதும் தந்து கொண்டிருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சம் அவ்வாறு தந்து கொண்டிருக்கும். அதே போன்று எனக்கு நோய் வரக்கூடாது என்று சிந்தித்தால் எனக்கு நோய் வர வேண்டும் என்று ஈர்ப்பு விதி எடுத்துக்கொள்ளும். அது எனக்கு நோய்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். உங்கள் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த ஈர்ப்பு விதியானது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதற்கு மாறாக நீங்கள் இவ்வாறு எண்ண வேண்டும்: எனக்கு நல்ல உணவு வேண்டும், நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் போன்ற பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனைகளை
மறுபடி நாங்கள் எண்ணும் போது எங்களுக்கு அவை வாழ்வியல் பாடங்களாக ஈர்ப்பு விதியால் தரப்படும். நாங்கள் சிந்திக்கும் போது எங்கள் வார்த்தைகளின் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவை சரியான அனுபவங்களாக உம்மை அடையும். சிந்தனை சரியாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்கும் போது அவை ஈர்ப்பு விதியால் சிறப்பான வாழ்வை எங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் எண்ணங்களை சரியாக மாற்றி அமையுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில்தான் உள்ளது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களது எண்ணங்களை சரியாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். வாழ்க்கையை மாற்றி எழுத முடியும். நண்பர்களே, என்னுடன் தொடர்ந்து இருங்கள். உங்கள் வாழ்வை மாற்றும் இது போன்ற ஏராளம் விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆவலாக உள்ளேன். நன்றி.